என்ன வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கா இவ? யோ, உன்னால அனிதா இங்க பாய்சன் சாப்பிட்டு மூக்குல வாயிலே ரத்தம் வந்துட்டு இருக்கு. நீ சிவாவை எதுக்கு கூப்பிட்டுருக்கேன்னு எனக்கு தெரியும். நீ சிவா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு பிளான் போட்டிருக்கேன்னு எனக்கு தெரியும். நீ சிவா கிட்ட எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நீ இந்த ஆடியோவை கேட்டீனா அடுத்து நடக்க போற அசம்பாவிதம் எதையுமே உன்னால தடுக்க முடியாது. அப்புறம் உன் பொண்ணு திவ்யாவை அவளை வாழ்க்கை முழுக்க சர்வநாசமாக்கிடுவேன். ஒருவேளை நீ சிவாவை பார்த்து உண்மையை சொல்றதுக்கு முன்னாடி நீ இந்த ஆடியோவை கேட்டீனா நான் உனக்கு ஒரு ஆஃபர் தரேன். சிவா கிட்ட எந்த உண்மையும் சொல்லாம வேற ஏதாவது காரணம் சொல்லி அப்படியே நீ அனுப்பி வச்சுட்டீனா விடிஞ்சது சிவாவுக்கும் அனிதாவுக்கும் கல்யாணம். அந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே உன் கூட வந்து உன் பொண்ணு திவ்யாவை வெளியில கொண்டு வந்துருவேன். இதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காம இருக்கிறதும் உன்னோட முடிவு. இப்ப முடிவு உன்னோட கையில இருக்கு. கடைசி வரைக்கும் என் தலையெழுத்து இப்படிதான் இருக்குமாப்பா? ஒரு பக்கம் என் பையன் வாழ்க்கை, இன்னொரு பக்கம் என் பொண்ணு வாழ்க்கை. இந்து சொன்னா கண்டிப்பா அவ செஞ்சிருவா. கடவுளே, இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல. என் பொண்ணு திவ்யாவை வெளியில கொண்டு வரதுக்கு இதை விட்டா வேற நல்ல சந்தர்ப்பமே இல்லை. சிவா, சிவா,